உன்னை போல பொண்ணு எந்த மனச கொள்ளை யாருமில்ல ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க. அதான் ஒன்ஸ் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்த மாதிரியே சூப்பராக வந்து உங்கள் பிக்கை ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி வந்து மேக் வந்து பண்ணுறேன் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பேன். முடிஞ்சாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. ப்ரவியில் பார்த்து எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம லைக் வந்து போட்டுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ எடிட் பண்ணாமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி வந்து எடிட் பண்ண வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதுக்கான ஆப் லிங்க் வேணால் இன்ஸ்டாவோட பயோவில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபைன் பண்ணோம், எப்படி ஆப்பில் இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். செக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணினா என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். மியூசிக் லேயர் சம் லிரிக்கல் லேயர்லாம் வந்து இருக்கும். ஓகேங்களா? இல்லை ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் இருக்கும். சம் க்ரீன் கலர் லேயர்லாம் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த க்ரீன் கலர் லேயரில் உங்கள் பிக்கெலாம் நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும். சிங்கிள் ஸ்டெப்பு நீங்கள் வந்து சிம்பிளாக பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 6:04 ஸ்மாலாக ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். இந்த எஃபெக்ட் எங்கே ஒரு 3 புக் மார்க் வந்து ஒரு 3 பிக் ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் போட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணுங்க. பார்த்தா சம் ரேஷியோவில் இருக்கிற பார்த்தா 4:5 ரேஷியோ செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் ரெசி டவுன்லோட் ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஃபோல்டர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் வந்து பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிச்சுட்டு ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் டேபிள் ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணி வைக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் டேபிள் 3 கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஒன்றா பார்த்தா ஃபில் கம்பல்சரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் வந்து பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேலே பார்த்தா ரைட் டேபிள் ஏறக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்று பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் எஸ்பிஎன்ஜி சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிங்கன்னா நம்ம கிட்ட இருந்த பிக் வந்து 4:5 நம்ம வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு பிக்கை ஆட் பண்ணி உங்கள் பிக் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி எடுத்துங்க. அதாவது 4:5 ரெசல்யூஷனில் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே பார்த்தா இமேஜ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இங்கே ஒரு லேயர் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேமுக்காக கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தா ஃபோல்டர் நேம் கிளிக் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஃபோல்டர் மேலே செகண்ட் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக்கிங்க சேவ் வந்து இருக்குது. இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் டேபிள் ஒரு ப்ளஸ் செகண்ட் மாதிரி சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பிக்கு மாதிரி பார்த்தா வந்து ஆட் வந்து ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் டேபிள் 3 கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணி அது வந்து சென்டர் வந்து உங்களுக்கு வந்து செட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இதுமாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா சேம் ப்ராஜெக்ட்லேயே கீழே பார்த்தோன்னா குரூப் 1 சொல்லிட்டு ஒரு லேயரை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்து இங்கே ஃபஸ்ட்டு மாஸ்க் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இவர் வந்து செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த லேயரில் அந்த இமேஜ் வந்து பஞ்ச் வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சொல்லிட்டு லைனாக மாதிரி டவுன் ஆகிட்டே போய்ட்டு உங்களுக்கு இமேஜ்லாம் இருக்கும். இப்போ அங்கே சிம்பிள் தான். இங்கே இருக்கிற எல்லா இமேஜ்லையும் ஒரே ஸ்டெப் தான் ஆட் பண்ண போகிறீங்க. டேட்டா இமேஜில் கிளிக் பண்ணி பார்த்தா கலர் ஃபில் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணினா இவன் வந்து பிக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்துடுங்க 15:23 வந்துடுங்க. ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பிக் ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் டேபிள் 3 கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணி ஃபிஃப்த் செட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இமேஜ் வந்து கட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு புக் மார்க் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிக்க. நான் இப்போ அந்த சிங்கிள் பிக்கே என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? அப்படியே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் எஃபெக்ட்டுக்கான லேயரை சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்றா காப்பி லேயர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு 3 லேயர் நீங்கள் ஆட் பண்ண லேயர் 3 லேயர் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி சூஸ் வந்து பண்ணிவிட்டு லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல்ஸ் வந்துட்டு சும்மா எண்டில் ஒரு யாரை வந்து ப்ராப்பராக கிளிக் பண்ணால் இந்த ஷீட் வந்து அப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிரிக்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக் வந்து டாப்பில் வந்து ஷோ வந்து ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு ரெக்டாங்கிளுக்கான கண்ணைக்கன் அந்த சைடில் ஆஃபில் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் டாப்பில் ஒரு ஏரக்கான பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செலக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? எடிட்டிங் வந்து பிடிச்சா லைக் வந்து போட்டுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க.